ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்கை டெக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அன்கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்னால் என்ன அப்படின்ட்டு பிஃபோர் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது 3 டைப்னு சொல்லியிருக்கேன். கோ டு, பிரேக், கண்டினியூ. கோ டு பற்றி அன்கண்டிஷ்னல் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோலேயே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இது கிளியராக புரியும். பிரேக் ஸ்டேட்மெண்ட், it is used to terminate the loop when the keyword break is used inside any C loop. Control is automatically transferred to the first statement after the loop. Syntax break. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ப்ரோக்ராமை விட்டு பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரத்துக்கு. இந்த பிரேக்குன்ற கீவேர்டை பார்த்தாலே கர்சர் என்ன பண்ணுன்னா அந்த ப்ரோக்ராமை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இதுதான் சொல்ல வராங்க. இதுக்கான சின்டெக்ஸ் பிரேக். நெக்ஸ்ட்டு இதுக்கான சிம்பிளான சி ப்ரோக்ராம் 3 ஸ்டெப் தான், பாருங்கள் புரியும். மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறோம். ஐயோட வேல்யூ ஐ 0ன்னு கொடுக்குறோம். 6 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணுன்னு கொடுக்குறோம். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணுன்னு கொடுக்குறோம். ஜேவோட வேல்யூ 4ஆக இருக்கும்போது லூப் வெளியே வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாய்ட் மெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ட்டு ஜே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப் இது என்ன 6 வரைக்கும் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. ஜேவோட வேல்யூ 0 அப்புறம் ஜே 6க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் ஜே ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது பிரேக் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிடணும். இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா கர்சர் ஃபஸ்ட்டு இங்கே வரும், இங்கே பார்க்கும், இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறத பார்க்கும், இங்கே பார்த்துட்டு போயிட்டு ஒன்று இங்கே வந்ததும் ஜேவோட வேல்யூ 0, ஸோ 0ன்ட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் இப்படி மறுபடியும் கர்சர் ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் பார்க்கும் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போது ஜே ப்ளஸ் ப்ளஸ்னால் ஜேவோட ஜே ப்ளஸ் 1 இதுதான். ஜேவோட வேல்யூ ஆல்ரெடி என்ன இருக்குது? 0 இருக்குது. ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போது ஜேவோட வேல்யூ 1ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போது ஜேவோட வேல்யூ 1ஆக இன்க்ரிமெண்ட் ஆகவே இங்கே வரும், இங்கே 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கர்சர் என்ன பண்ணும், ஃபஸ்ட்லேருந்து போகும், மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஜேவோட வேல்யூ 2ன்ட்டு மறுபடியும் இங்கே வரும். நெக்ஸ்ட் டைமும் தேர்டு இப்படி போயிட்டு வரும். 4th வரும்போது இங்கே ஜே 4 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜே ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது இந்த லூப் கர்சரை விட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேக். அதனால் 4 பிரிண்ட் பண்ணாமல் 3 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் இருந்தோன்னா இந்த இஃப் போட்டு இந்த 2 லைன் கொடுக்காமல் இருந்தோன்னா அவுட்புட்டில் 0 1 2 3 4 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால 3யோட பிரேக் பண்ணி லூப்பை விட்டு வெளியே வந்துச்சு. புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.